நான் என்றிருந்தால் நான் மடிவது உறுதி, ஆனால் என் வார்த்தைகள் மடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒழிக்கும். ஏதோ ஒரு இளைஞன் என் வார்த்தையை எடுப்பான். ஊர்ல ஒரு குழப்பம் இல்லாமல்லாம் வரலைங்க. ஊர்ல ஒரு சும்மா வைராக்கியம் தான். நான் பாரு, நான் ஆளாவரம் பாரு, நீ என்ன பூர்வீக சுத்த உட்காந்து திங்கிறவன் புள்ள இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கிளம்பி வந்த ஆள் தான் நான். அங்க போனாலும் எப்பயுமே ஒரு வாழ்க்கை, எனக்கு ஊர்ல ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. நிறைய அவமானங்களும் தோல்விகளும் நானாவே நிறைய பார்த்து பக்கம் பக்கமா நிறைய டைரி எழுதிட்டு தான் சாகணும். டிரைவராக இருந்த காலத்திலேருந்து எல்லா வகையிலுமே இருந்து தான் வந்தது. அப்படி ஒன்றா டேக்அப் பண்ணது தான். எப்பயுமே பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட், வாக்கிங் ஆல்சோ அப்படி தான் இருப்பேன். அதில் ஒன்றும் பெருசாகவே இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட்லேயே தான் எப்பயுமே இருக்குது. அது அப்படியே பழகி போச்சு. 16 மணி நேரம்லாம் பேசியிருக்கேன், நம்புறீங்களா? 16 மணி நேரம் பேசியிருக்கேன் மக்களுக்காக. அஜித் குமார் படுகொலை எப்போ 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுக்கு அடுத்தது ரெஸ்பிரேட்டர்லாம் சுத்தமாக பாதிச்சிச்சு. ரெஸ்பிரேட்டர் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த பாருங்க, இந்த இன்ஹேலர். கல்லூரி போகும்போது முதல்ல எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த சூட் கேஸு, அப்போ ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தாரு. நான் பாட்டு ரொம்ப கேட்பேன். இது என்னோட கையெழுத்து அப்படி இருந்திருக்கு பாருங்க. கேசட் கடையில் எழுதி கொடுத்து பதிவு பண்ணணும், பாடல்கள்லாம் பதிவு பண்ணணும். வணக்கம். பார்த்து வாங்க. ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாள் அப்படிங்கிறது வயது மட்டும் கூடிடுறது இல்லாம அனுபவமும் சேர்ந்து கூடிக்கொண்டே போகும். இத்தனை வருஷத்துல உங்களோட ஜேர்னி, அதாவது வழக்கறிஞரா எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆனீங்க, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க சார். இல்லை, வக்கீலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளதான் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீல்டு. மொத்தம் ஒரு ஆள் 18 வருஷம் பக்கம் ஆகிடுச்சு. ஸ்ட்ராங் ஃபீல்டுங்கிறது ஒரு 15 வருஷமாக ஸ்ட்ராங் ஃபீல்டாக அதை பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி பல தொழில் பல இது நான் தான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். டிரைவராக இருந்த காலத்துலேருந்து எல்லா வகையிலுமே இருந்து தான் வந்தது. அப்படி ஒன்றா டேக்அப் பண்ணது தான். ஆக்சுவலாக பிறந்தநாள் கொண்டாடுறது இப்போ தாங்க ஒரு 4 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறது என்னோட கருத்து. மறக்க முடியாத பிறந்தநாள் அனுபவங்கள் இருக்கா? அதாவது இப்படி நினைச்சிருப்பீங்க, அப்படி நடக்காம இருந்திருக்கும், இல்ல அப்படி அதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க, அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா ஆகலையா, அந்த மாதிரி ஏதாவது மறக்க முடியாத பிறந்த நாள் அனுபவம்? இல்லை, எங்கள் அண்ணன் ஊர்லேருந்து ஒருத்தர் LSC பெயின் அண்ணன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 2 வருஷமாக அவரோட தான் ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டலில் கொண்டாடுவார். நம்ம ஒன்றும் பெருசாலாம் கொண்டாடுறதில்ல. நம்ம இந்த இடத்துல இதுதான் உலகமே, இங்கே விட்டு நான் எங்கேயும் போகிறது கிடையாது. மறக்க முடியாமல் அப்படிலாம் ஒன்று பிறந்த நாளுங்கிறது இப்போ தான் தெரியும்னு சொல்கிறேன். காலேஜ் பருவங்கள்லேயே நல்லா கொண்டாடினதில்லை. ஏன்னா எனக்கு சர்டிஃபிகேட்டில் பார்த்தா June 31 இருக்கு. நிஜமாக எங்கள் அம்மா சொல்கிறது என்ன, June 1 அதனால அந்த பெருங்குழப்பத்திலே நான் அதெல்லாம் பெருசாகவே கொண்டாடிக்கிட்டது இல்லை. இப்போயும் ஒரு பெருசாலாம் கொண்டாடுறதில்லை. இப்போ என்ன, எல்லாம் கோர்ட்டுக்கு போனவங்களாம் வரணும், வந்தாங்கன்னா ஒரு கேக்கு நைட்டு வீட்டில் பையன் சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம வீட்டு காசை எடுத்துகிட்டு போய் நமக்கே கேட்க வாங்கி வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டான். இப்போ அடுத்து இவங்க வருவாங்க, இவங்களுக்கு ஒரு கேக்கு வெட்டமோ ஒரு சாப்பிட்டோமா லஞ்ச், அவ்வளோதான். வேற ஒன்றும் அப்படி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. கலர் சட்டை போட்டிருக்கேன், நல்லா இருக்கா? அதுதான். சரி, எப்பவுமே ஒரு அட்வொகேட் அப்படின்னா கோர்ட்டுக்கு போவாங்க, வீட்டுக்கு தான் இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம், முக்கியமா விமன்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. காரணம் சமூகத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் அது சோசியல் மீடியா மூலமா அவங்க போய் கொண்டு சேர்க்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சார், அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, சென்னைக்கு சம்பாதிக்க தான் வந்தவன். ஊரில் ஒரு பொழப்பு இல்லாமல்லாம் வரலைங்க. ஊரில் ஒரு சும்மா வைராக்கியம் தான். சும்மா நான் பாரு, நான் ஆளாவரம் பாரு, நீ என்ன பூர்வீக சுத்த உட்காந்து திங்கிறவன் புள்ள இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கிளம்பி வந்த ஆள் தான் நான். ஒன்றும் அங்கே போனாலும் எப்பயுமே ஒரு வாழ்க்கை, எனக்கு ஊரில் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது. நிறைய அவமானங்களும் தோல்விகளும் நானாகவே நிறைய பார்த்துட்டேன். பக்கம் பக்கமாக நிறைய டைரி எழுதிட்டு தான் சாகணும். அது என்னது, சுயசரிதை எழுதிட்டு தான் சாகணும். நிறைய உண்மை பேச வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் வயசாகட்டுன்னு வெயிட் பண்ணுறேன். எல்லாத்தையும் எழுதிடணும், பொய்யே சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு தான் போகணும். இந்த சமுதாயத்தில் ஒரு அவலம் நடக்குது, ஒரு குற்றம் நடக்குது, அதை சொல்கிறதுக்கே பயப்படுற அப்படின்னா அப்புறம் என்னத்தை திருத்த போகிற? அந்த சமுதாயத்தை சொல்லவே பயமாக இருக்குது, அப்புறம் எப்படி திருத்துறது? அப்படிங்குள்ள சொல்கிறத முதல்ல தைரியமாக எடுத்து செய்யணும், பிரேவாக சொல்லுவோம். அது ஒரு சோஷியல் ஒரு 1000 மணி சோசியல் மீடியாவை நான் உண்மையிலே பெரிய பவர்ஃபுல் வெப்பன்ஸாக நான் பயன்படுத்தினேன். அது பயங்கரமான வெடிகுண்டுங்க.
அது ஒழுங்காக கொளுத்தி போட்டால் தான் வெடிக்கும், இல்லைட்டு நம்ம மேலே வெடிச்சிடும். அது பேக் ஃபயர் ஆன ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்காது. எவ்வளோ பேக் ஃபயர், ஏன்னா எல்லா வீடியோவும் பேக் ஃபயர் தான் ஆகுது. கீழே போய் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தா அவனுக்கு ஒன்று தோணுது. நம்ம ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருப்போம், திடீர்னு என்னை ஒரு ஜாதி பட்டம் கட்டுவான், எனக்கு ஒரு கட்சி பட்டம் கட்டுவான், பல விஷயங்கள் இருக்குல்ல. பெண்களுக்கு ஏன் போய் சேர்ந்தது அப்படிங்கிறது அது பெரிய கேள்விக்குறியான விஷயம். என்னென்னா, ரொம்ப நாள் பெண்கள் மனதில் கிடந்த ஒரு ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கேங்கிறது தான் உண்மை. அவங்களால சொல்லவே முடியலை. ஆனால் அது ஒரு பொம்பளையாக இருந்து சொன்னால் இவ பெரிய ஃபெமினிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி உடச்சி எடுத்துடுவாங்க. நான் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு இடத்துல ஒரு பெண் விக்டிமாக இருக்குன்னா விக்டிங்கிறத நான் ஒத்துப்பேன். பட் ஏன் அந்த விக்டிமை நீ தேடிக்கிட்டேன்னு நான் பேச ஆரம்பிப்பேன். நீ ஏன் இப்போ காலேஜ் போனீங்கன்னா காலேஜுக்குள்ளே உட்காந்து படிக்க வேண்டியது தானே, நீ ஏன் காட்டுக்குள்ளே போனேன், அதான் அந்த பையில ஒன்று இதுமாதிரி பண்ணிட்டானோம்பேன். அப்போ அது அந்த பேரண்டிக்காக உள்ளவங்களுக்கு தான் என்ன பிடிக்கும். என்னை வந்து ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் என்ன கண்டாலே பிடிக்காது, இவன் பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாரு இந்த பிள்ளை சொல்கிறது தானே கரெக்டு. எவ்வளோ பேர் என்கிட்ட பேசணும்னு சொல்லி பேசினவங்கலாம் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க பேரை நம்ம பயன்படுத்தக்கூடாது, அந்த விஷுவலில் கூட அவங்க ஃபோட்டோவெல்லாம் தவிர்த்து எடுக்க சொல்லியிருக்கேன். நீங்கள் தமிழ்நாட்டில் யாரை உச்சமாக நினைக்கிறீங்களோ, யார் உச்சமாக இருப்பாங்க, ஒரு பவர் செக்டார், ஒரு கோர்ட் மூலியமாக யார் ஹைக்காக இருக்காங்களோ அவங்க என்னை பார்த்து ஆசீர்வதிச்சிருக்காங்க, என்னை அங்கீகரிச்சிருக்காங்க, ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, நான் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கேன். அது கொண்டு போய் என்னை சேர்த்தது இந்த பிளாட்ஃபார்ம் தான். காரணம் அறத்தோடு பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தப்புன்னா தப்புன்றோம், தப்புன்னா தப்பு தான், அது எதுவாக இருந்தாருன்னு. நான் என் சுயத்தை இது வரைக்கும் நான் என் சுயத்தை மறைக்கல தம்பி. நீ என்ன பர்சனல் கொஸ்டின் உங்களுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணுறேன், நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது, நானும் ஒன்றும் தேவதூதரெல்லாம் கிடையாது. என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆமாம் நான் அப்படி நெத்தியில் பொட்டோட தான் ஏறி பழனி பாபாவுக்கு மீட்டிங் பேசுவேன். ஓகே சார், இப்போ வந்து சமூக நடக்கிற பிரச்சனை வந்து குரல் கொடுக்குறீங்க, சில டைம் கேஸும் போடுறீங்க, மக்களுக்காக வாதாடுறீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது வெளியே இருந்து மிரட்டல் கண்டிப்பாக வந்திருக்கும். அப்போ அந்த ஒரு விஷயத்த வீட்டில் இருந்து எப்படி சார் பார்க்குறாங்க? ஏன்னா நீங்க வந்து தைரியசாலி ஓகே, ஆனால் வீட்டில் எங்களுக்கு வந்து உங்க மேல ஒரு அன்பு இருக்கும், பாசம், அதெல்லாம் வேண்டாம் எதுங்க தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அது எப்படி பார்ப்பீங்க? எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து என்னை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது என் மனைவி 2 குழந்தைகள் தான். வேறு யாரும் என்னை டிபெண்ட் பண்ணி இல்லை. எல்லாருமே வேறு ஊர் நாடுகளில் செட்டில் ஆகியிருக்காங்க. வீட்டில் உள்ளவங்க நான் ஃபேஸ் பண்ணுவேங்கிறது தெரியும் அவங்களுக்கு, அப்படி நான் பார்த்துப்பேன். அதெல்லாம் கண்ணாடி வீட்டில் இருந்து கல்லறி தம்பி இருக்க தான் தம்பி செய்யும் எல்லா பிரச்சனையும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம யாரையும் வந்து பிளாக்மெயில் ஜேர்னலிசம் மாதிரி யாராவது பிளாக்மெயில் பண்ணால் கண்டிப்பாக உங்களை காலி பண்ணிடுவாங்க. யாரையும் பிளாக்மெயிலாம் பண்ணல, போட்ட வீடியோ போட்டது தான். உன் கம்பெனி தப்பு தப்பு செய்யலாம், செஞ்சதில்லை, அப்போ அந்த வீடியோ இருக்கும், எடுக்க முடியாது. அந்த மாதிரி பார்த்துப்பேன். தனி மனிதன் யாரையும் போய் தனி மனித நெருக்கடிகள் கொடுக்கக்கூடாது. பொதுவான விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். இண்டிவிஜுவலாக ஒருத்தரை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களை டார்கெட் பண்ணுவாங்க. அதில் பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான். என்ன இருக்குது பிறப்பு. இப்போ கூட ஊருக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் இருந்தார் என்னோட பேர். அவருக்கெல்லாம் போர் அடிச்சுட்டு அவர் பஸ் ஏற்றி விட்டேன், என்னால் இருக்க முடியல இந்த ஊரில் அப்படின்ட்டாப்புல. அப்புறம் ஒரு அக்காவோட ஃபங்க்ஷன் ஒன்று, ஒரு காது குத்து ஃபங்க்ஷனு, அது கொஞ்சம் எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. ஜானி நல்லா தான் இருக்குது. ஆமாம். அப்கமிங் ஐடியாஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா சார் இதுக்கப்புறமா? செகண்ட் ஃப்ளோரில் இருக்க வேணா, தேர்ட் ஃப்ளோருக்கு வேணா போகலாம், வேறு என்ன செய்யுது. இது போகிற பயணத்தில் போவோம் பாப்பா, எங்காக போகுதோ அங்காக போவோம். அது பாட்டுக்கு நீ ஒன்றும் அப்போ இப்படி பண்ண போகிற அப்படி பண்ண போகிறேன்னு ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பண்ணவங்கலாம் ஒன்றும் பெருசாக ஜெயிச்சதெல்லாம் இல்லை. அது பாட்டுக்கு போவோம். நான் ஒரு நாளும் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் அள்ளி விடுவாங்க இல்லை சினிமாவில், இப்படி வந்தோன்னே இப்படி வந்துடலான்னு பார்த்தேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. போன வாட்டத்தில் அப்படியே போக வேண்டியதுதான். ஒரு நாள் மேலே போனால் போக வேண்டியதான். அதுக்கும் கொஞ்சம் தயார் தான். இதனால என்ன இருக்குது, எல்லாத்துக்கும் தயாராக இருக்கும். ஆமாம், இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள், என்ன தான் ஆகிட போகுது. ஒரு நாள் விடுவாங்களா வீட்டில்? 2 நாள் சாப்பிடாம இருக்க முடியுமா? 48 மணி நேரம் முடியவே முடியாது சார், நம்ம செத்து போயிடுவோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, போனால் போகுது. இதில் என்ன இருக்குது, எதுக்கு நம்ம அசர்றதும் கிடையாது, அதை பற்றி யோசிச்சதும் கிடையாது, எதை பற்றி கவலைப்பட்டதில்லை, யோசிச்சதே இல்லை. பிறந்த நாள்லாம் இப்போ என்னென்னா, லாஸ்ட் இயரும் சார் ஹோட்டலில் கொண்டாடணும். அது நான் பில்லு கொடுக்க மாட்டேன், அந்த அண்ணன் தான் கொடுப்பாரு, எல்எஸ்சிபி அண்ணன் தான் பில்லு கொடுப்பாரு. அவர் கொடுக்கணும்னு சொல்லுவார், நான் தான் கொடுக்கணும். அதுக்கு முதல் வருஷமாக அவர் தான், நான் தான் கொடுக்கணும் பில்லு.
அவரோட கேரக்டர் அவர் தான் கொடுக்கணும் பாரு, என்ன கொடுக்க விட மாட்டார். நான் வைக்கிற ட்ரீட் இது அப்படின்னு சொல்லி அதுவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தட்ட செலவு தெரியும் உங்களுக்கு, சார் ஹோட்டல் போனால் என்ன பில் ஆகும். நான் சும்மா இங்கே உங்களோட பார்ட்டி பண்ணிட்டு போயிடுவோம். சரிங்க சார், ஃபர்ஸ்ட் வந்து உங்களை எப்போ பார்த்தாலும் ஒயிட் அண்ட் ஒயிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு வழக்கறிஞர் அப்படி இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வந்து ப்ளூ வந்து ஒயிட் இது போட்டிருக்கீங்க, நம்ம ஸ்டைலா வேற இருக்கீங்க. ஆனா ஏஜ் 41ன்றீங்க. ஃபர்ஸ்ட் இதை பத்தி சொல்லுங்க. இது எங்கள் அக்கா எடுத்து கொடுத்தது எனக்கு. எங்கள் அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லை, அந்த காது குத்து ஃபங்க்ஷனு. நான் தாய்மாமன் செய்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் வெயிட்டாகவே பண்ணணும், அப்போ தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும். எப்படி சொல்கிறது, கந்து வட்டிக்கு வாங்கியாவது பெருமையாக செஞ்சாகணும்பாங்க. பட் நான் வட்டிக்கு படம் வாங்க மாட்டேன், வட்டிக்கு படம் வாங்க மாட்டேன் தம்பி, அந்த பழக்கம் வச்சு இல்லை. நிறைய நல்ல பழக்கங்கள் இருக்கு என்கிட்ட. சரி, இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து கிஃப்ட்ஸ் வந்துன்னு சொல்லி ஒரு வீடியோ வர போட்டிருந்தீங்க. அதில் தான் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வந்துருக்குங்களா? பர்த்டே முன்னிட்டு அந்த ட்ரெஸ், அது டிஷர்ட், அது என்ன அது நான் நாளைக்கு போடுறேன், அதை இன்னைக்கு போய் போட்டேன். இது அக்கா வீட்டில் எடுத்து கொடுத்தா அவங்களுக்கே வருத்தம். அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்குமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருந்தேன் மண்டபத்தில். எப்பயுமே பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட், வாக்கிங் ஆல்சோ அப்படி தான் இருப்பேன். அதில் ஒன்றும் பெருசாகவே இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்லேயே தான் எப்பயுமே இருக்குது. அது அப்படியே பழகி போச்சு. அது ஒரு ஐடியா மாதிரி, இன்னத்தில் போட்டு ஒரு ரேபன் கிளாஸு, கையில் வாட்ச் இல்லாமல் இருக்கிறது இல்லை, இது மாதிரி ஒரு ஐடியாவாக இப்படி இருக்கணும், இப்படி தான் பிளான் பண்ணணும் அப்படின்றது இல்லை. சரி இன்னைக்கு சரி எப்போ தான் போடுறது. அப்புறம் நானும் பத்த மாட்டுது தம்பி, கொஞ்ச நாள் ஆகிட்டா பத்த மாட்டுது. சட்டை போட போகிறதுனா எலாஸ்டிக் இழுக்கும், பத்த மாட்டுது. அப்புறம் இதை எடுத்து மாட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு வேறு ஒன்றும் இல்லை, இதான் நடந்தது, உண்மை இதுதான், பொய் இல்லாமல். சரிங்க சார், இப்போ வந்து நீங்கள் ஒரு அட்வொகேட், அதே தாண்டி சமூகம் சார்ந்த விஷயங்கள் வந்து குரல் கொடுப்பீங்க. நீங்கள் வெளியே போகும்போது மக்கள் உங்களை எப்படி சார் பார்க்குறாங்க? ஒரு அட்வொகேட்னால கொஞ்சம் பயம் இருக்கும், ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு காமனான மேலே தான் நீங்கள் இருக்கீங்க. அவங்க எப்படி உங்களை பார்க்குறாங்க? அவங்க பெறாத பிள்ளைய என்னை பார்க்குறாங்க, அதான் உண்மை. ஒரு அம்மாவெல்லாம் என்னை வந்து அன்றைக்கி ஒரு ஹோட்டலில் வலிச்சு முத்தம் கொடுப்பாங்க. அந்த அம்மாவுக்கு வயசு எப்படியும் 65-70 வயசு இருக்குது. வலிச்சு முத்தம் கொடுப்பாங்களே, அப்படி வலிச்சு வாரி முத்தம் கொடுத்தாங்க. இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு முத்தம் கொடுத்தாங்க. நிறைய பேர் இப்படி எப்படி, அதாவது எனக்கு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க என்னோட. எங்கள் ரொம்ப சொந்தம் தம்பி, எங்கள் உடம்பு பங்காளி, எங்கள் பக்கத்து வீட்டு பங்காளி வாத்தியார், அவர் என் பையன் பிறந்திருக்கிறத பார்க்க வந்தார். அண்ணன் நம்ம விட்டு பார்க்க வந்திருக்காரு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் உங்களோடனாரு. ஐயோ உங்களோட ஃபோட்டோ அப்படின்னு ஒதுங்கினார் 6 வருஷத்துக்குள்ள. இன்னைக்கு என்னோட ஃபோட்டோ எடுக்காதவங்களே கிடையாது. நான் ஒன்றும் தப்பானவங்களாம் கிடையாது, அவங்க ஒதுங்கி நின்னார் அப்படி. இன்னைக்கு என்னோட ஃபோட்டோ எடுக்காதவங்களே கிடையாதுன்னு சொல்ல வர்றேன், அகந்தையில் சொல்லலை. அதுக்கான முயற்சிகள் தான் சொல்கிறேன். அதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம்லாம் பேசியிருக்கேன், நம்புறீங்களா? 16 மணி நேரம் பேசியிருக்கேன் மக்களுக்காக. அஜித்குமார் படுகொலை அப்போ 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுக்கு அடுத்தது ரெஸ்பிரேட்டர்லாம் சுத்தமாக பாதிச்சுட்டு. ரெஸ்பிரேட்டர் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த பாருங்க, இந்த இன்ஹேலர், நம்ம ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கும், ரொம்ப நேரம் பேசக்கூடாது ஆக்சுவலாக. ஆனால் பேசாமல் இருந்து விட்டுட்டு போய் என்ன செய்யறது? இதை நான் என்றிருந்தால் நான் மடிவது உறுதி, ஆனால் என் வார்த்தைகள் மடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒலிக்கும். ஏதோ ஒரு இளைஞன் என் வார்த்தையை எடுப்பான். புத்தகம் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும், தோட்டா ஒரு முறை வெடிக்கும், பேச்சு கேட்கும் போதெல்லாம் வெடிக்கும். புத்தகத்தை பிரித்து படித்தாலும் புத்தகம் வெடிக்கும், ஃபயரிங் பண்ணாதான் புல்லட் தோட்டா வெடிக்கும். ஆனால் பேச்சு அப்படி இல்லை, கேட்டா வெடிக்கும். அப்போ அது கேட்டா வெடிக்கிற அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஒர்த்தா பண்ணணும்ல. அதுக்காக வேண்டிதான் இவ்வளோ மெனக்கிறது. டாக்டர், நுரையீரல் டாக்டர்ல பேசாத பேச்ச குறை, ஆயில் போயிடும். ஆவி விட்டவன் ஆயில் விடுவான் பேச. ஆனா அஜித்குமார் கொலை இன்னைக்கெல்லாம் அப்படி பேசினேன். இப்போ ஒரு சின்ன சேனல்ஸ், அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் கம்மியா இருக்கவங்களுக்கும் நீங்க பேட்டி கொடுக்குறீங்க, 1 மில்லியன் அந்த மாதிரி அதிகமா இருக்க சேனல்ஸ்க்கும் பேட்டி கொடுக்குறீங்களே, எப்படி சார்? சின்ன சேனல் இப்ப பெரிய சேனல்ல வர்றது, சின்ன சேனல் பெரிய சேனல்ங்கிறது முக்கியமே கிடையாது. இங்க விஷயம் வெளில போதாங்கிறது தான் முக்கியம். இப்போ இந்த யூடியூப் இருந்தது இல்லை, கேமரா இப்போ என்கிட்ட 3 கேமரா இருக்குது, இது புது கேமரா. இது அப்போல்லாம் சான்ஸே கிடைக்காது தம்பி, சான்ஸே கிடைக்காது. அவர் என்டிகே கட்சியில் கூட கேண்டிடேட் நின்னார். என்னோட தான் அவர் ஒரு சேனலில் ஜெம் டிவியில் பேசிட்டு வர்றாரு. ஜெம் டிவி இருந்த இடத்துல நம்ம நன்றி சொல்லணும். பெரிய பிளாட்ஃபார்ம் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, ரொம்ப நல்ல டைப். என் காரில் தான் தம்பி வந்து இறங்குறாரு. அந்த சேனலுக்கு ஒரு 100 அடிக்கு முன்னாடி இறங்கிக்கிட்டு நீங்கள் இப்படியே போயிடுங்க அப்படின்னாரு. ஏன் என்ன பொண்ணா விட்டு வர்றேன் அப்படின்னு. இல்லை அந்த சேனல்லாம் உங்கள் சித்தாந்தத்துக்கு எதிரானவங்க, என்ன ஏதாவது தப்பாக நினச்சிக்குவான்னு விட்டு போனார். அப்போ எவ்வளோ அவமானங்கள் இருந்திருக்கும், அதில். அதுக்கப்புறம் தான் அப்படியே உங்கள் கிங் டிவி எல்லாம் உள்ளே வந்துச்சு.
கிங் டிவிக்கெலாம் அப்படியே அது கோம ஸ்டேஜில் கிடந்தாலும் எழுந்து உட்காந்து அப்படியே பேசுறது காரணம் அந்த பாண்டிங் தான், அன்பு, அந்த அன்பு தான். பெரிய சேனல்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி. எந்த சேனலாக இருந்தாலும் சரி, நான் வந்து இங்கே வந்தால் 99 பாயிண்ட் இங்கே தான் எடுப்பாங்க. வந்து அதுக்கான வசதிகளையும் நான் ஏற்பாடு பண்ணேன். இந்த ஆரம்பத்தில் இந்த இடம் ஆக்சுவலாக எனக்கு பத்தல தான். இது ஆனால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நான் ஒரு 8 வருஷமாக இங்கேயே இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த இடத்துக்கு ஒரு ஏசி போட்டு கொடுத்தோம். இந்த ஃபர்னிச்சர்லாம் மாற்றணும். இதெல்லாம் உட்டன் ஃபர்னிச்சரில் இப்போ போட்டது. இந்த ஃபர்னிச்சர்லாம் அது போட்டோம். இப்போ இது பழனி போயிருந்தேன். நமக்கு ரொம்ப முருகர் சிலையை வச்சு செஞ்சு வாங்கிட்டு வந்தோம். இது ஒரு சிவபெருமான் சிலை ஒன்று இங்கே செஞ்சு வாங்கிட்டு வந்தது. இந்த இடம்லாம் அப்படியே மாற்றணும். சரி, இதில் ஒரு ஸ்டுடியோ போட்டுக்கிட்டோம், எடுத்துக்கிட்டோம். பேக்ரவுண்டு இது இருக்குது அப்படின்னு சொல்லி இதை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொண்டு வந்தோம். இன்னொரு கேள்வி, நீங்க நிறைய சின்ன சேனல் பெரிய சேனல் கொடுத்தீங்க, அதே மாதிரி நிறைய சேட்டலைட் சேனலுக்கு நிறைய கொடுத்தீங்கன்னா வந்தோடனே இப்போ நிறைய போஸ்டர் இருக்கு, பெரிய சேனலுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆமாம், இதை பற்றி சொல்லுங்க. அது இருக்குது. ஒரு 500 மணி நேரத்துலேருந்து 500 மணி நேரம் சாலிடாக இருக்குது. 500 மணி நேரம் ஃபுட்டேஜ் வச்சுருக்கேன். எதையுமே நான் வேஸ்ட் பண்ணல. இன்ன வரைக்கும் ஆவணப்படுத்தி வச்சுருக்கேன். ரா ஃபுட்டு, அந்த ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் போட்டு இப்போ அதுலேருந்து தான் வெட்டி போடுறாங்க. இந்த தக்கலை போடுறாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து கொடுத்து தக்கலை போடுறாங்க. இப்போ ஆக்சுவலாக எலெக்ஷன் முடி போட்டு தான் நான் ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆகிருக்கலாம்ல இருக்குது. அப்போ தான் தேவைப்பட்டுச்சு. அது நான் அதெல்லாம் ஒன்றும் வச்சுருந்தேன். அப்புறம் தான் தக்கலை வெட்டி போடுறாங்க. சேட்டலைட் சேனல்கள்லாம் அவங்க நம்மளை அங்கீகரித்தவங்க, அந்த விருந்தினர்கள்லாம் என்னோட பேசினவங்க, அவங்கள நான் காட்சிப்படுத்தி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு ஆங்கர், ஒரு பெரிய ஆங்கர் வந்து சொன்னார், அவங்களையும் சேர்த்து ஹானர் பண்ணியிருக்கீங்க, அது பெரிய விஷயம். உங்களை நீங்கள் பண்ணிக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது, பட் அவங்களையும் சேர்த்து நம்ம ஆனர் பண்ணுறோம்ல, அது வந்து பெரிய விஷயம்னு அவர் தான். அதுக்கு பிறகு தான் எனக்கும் தெரிஞ்சுது, ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா இதில் அப்படின்னு சொல்லி. அதில் என்ன இருக்குது, நீங்கள் கொடுங்க நாளைக்கு கார்டு, உங்கள் கார்டு வச்சு கிங் டிவின்னு வச்சு கார்டு வச்சு கொடுங்க, போடுவோம். இங்கே இடம் முடிஞ்சிட்டு அடுத்த உள் ரூமில் வேறு ட்ரை பண்ணி வச்சு போடுவோம் அப்படின்னு. சார், பழங்கால பொருட்கள் எல்லாமே அதிகமாக இருக்க மாதிரி இருக்கே சார். இதெல்லாம் பழங்கால பொருள் இல்லை, இதெல்லாம் நாம் எங்கள் வீட்டில் இருந்த பொருள். எங்கள் வீட்டில் இருந்தது இது. முதல்ல வந்து சோனி சிடி டாப் பார்த்துருக்கீங்களா, கேசட் போடுறது. இது வந்து நான் கல்லூரி போகும்போது முதல்ல எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த சூட் கேஸு. அப்போ ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தாரு, PVRS. இப்போ RS தான் போடுறேன், PV எடுத்தாச்சு. RS தமிழ் வேந்தன் போட்டது. அது வந்து இந்த கேசட்டு போட்டு படம் பார்க்குறது பிளேயரு. அதுக்கு மேலே இருக்குது DVD. பார்த்துருக்கீங்களா DVD பிளேயர்லாம்? இந்த இருக்குது அதோட கேசட். இந்த இருக்கு பாருங்க. இப்படி தான் இப்போ கேசட் வந்துச்சு. இது வந்து ஜீன்ஸ். அது வந்து படம்னா அந்த படத்தோட பேர், ஆத்தர் எல்லாமே இருக்கும் அதில், எதுவுமே இல்லாமல் இருக்காது. நான் பாட்டு ரொம்ப கேட்பேன். இது என்னோட கையெழுத்து அப்படி இருந்திருக்கு பாருங்க. கேசட் கடையில் எழுதி கொடுத்து பதிவு பண்ணணும், பாடல்கள்லாம் பதிவு பண்ணணும். ஹிந்தியெல்லாம் கேட்போம் நம்ம. 5 ஸ்டார்னு ஒரு படம் இப்படி தான் வரும் இப்போ கேசட்ஸ். சார், ஓல்ட் இஸ் கோல்டுன்னு வாங்க, அந்த பழமையான விஷயங்களை மறக்காம இன்னும் நீங்கள் சேமிச்சுலாம் வைக்கிறீங்க. இன்னும் நிறைய கேசட்ஸ் காணா போயிட்டு தம்பி. இந்த படையப்பா, இது எல்லாமே நான் கேட்ட கேசட் தான். இன்னமும் லைவாக வச்சுருக்கேன். எந்த கேசட்டு வீணா போல. இங்கே பாருங்க, வீணா போயிருக்கா? அப்படியே இருக்கு. இந்த பாருங்க, இப்படி ஓடும். இப்படி தான் பாட்டு ஓடும். இது போட்டோன்னே இதில் ஒரு மோட்டர் இழுக்கும். இது இழுத்தோன்னு பாட்டு ஓடும். இதில் ஓடும் பாட்டு பாருங்க. இதில் தான் பாட்டு ஓடும். இதுக்கு அடுத்த பரிணாமம் வந்தது வந்து சிடிஸ் வந்துச்சு. இப்படி இருக்கும் சிடிஸ். அதுக்கு முறை வந்துச்சு. இதெல்லாம் பாட்டு ஒன்று பாட்டு. இது எல்லாமே ஓடக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. இதுக்கு பிறகு சிடிஸ் வந்துச்சு. சிடிஸ் வந்துன்னா அதோட ரெஸ்பான்ஸ் போயிட்டு இந்த மாதிரி இப்படி தான் வந்தது தம்பி. ஒரிஜினல் சிடிஸ் வாங்குது. இந்த வர இது இப்படி தான் படத்தோட சிடி வந்துச்சு. அப்புறம்தான் கொஞ்சம் இதாக வந்துச்சு. இப்படி தான் ஒரு படம். இந்த பாருங்க, இதுதான் எங்கள் வீட்டில் வந்து முதல் சிடி கேசட். அந்த சிடிக்கு இந்த கேசட்டு. இது வந்து ஒரு கேசட்டு 600 ரூபாய். அப்போ இவ்வளோதான் இருந்துச்சே. ஒரு சிடி தான் அதில் போடலாம். அதை வச்சு ஒக்க பண்ணி திருப்பி கேட்டுட்டு இருப்போங்க பாருங்க. அப்படியே இருக்கா? இந்த இது ரைட்டாக இருக்கும். இதில் படத்து பேர் எல்லாம் இருக்கும். இது முடிஞ்சதுன்னா இதை அப்படி இழுத்தீங்கன்னா இதில் பாட்டு எழுத்து முறையாக இருக்கும். பாட்டு புத்தகம் எழுத்துச்சுல்ல, அது எழுத்து முறையாக இருக்கும். 90s கிட்ஸோட பொக்கிஷம் சொல்லலாம் போலியா சார்? 90s கிட்ஸ் பொக்கிஷம் தான். நான் 90s கிட்ஸாக வருவேன். 85
90s வருவானா 80s வருவான்னு தெரியல எனக்கு. 80s 80s நான் 80s தான் நினைக்கிறேன். 85 டேட் ஆஃப் பர்த். இப்படிதான் இதான் ஜென்சிக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியறதுக்கே இல்ல சார். புகைப்படங்கள்ல தானே பார்த்திருப்பாங்க. ஆமா. அப்போ வந்து இது வீடியோ கேசட்ஸ் இப்படி வரும். அது திறப்பா. இந்த ஷெல்ஃப் இப்போ அடித்தேன், ஊர்லேருந்து அடித்து எடுத்துகிட்டு வந்தேன். ஷெல்ஃப் இப்படி இருக்கணுங்கிறதுக்காக. இதுதான் படத்தோட சிடி. இப்படி தான் இருக்கும். ஒரு படம் வந்து இப்படி தான் ஓடும். சிடி 2, டிஸ்க் 1, டிஸ்க் 2, டிஸ்க் 3 இருக்குமே, அந்த பின்பக்கம் இருக்கு பாருங்க. இப்படி தான் ஒரு படம் ஓடும். பிரமிடு தான் அந்த கம்பெனி, பிராண்ட் கம்பெனி. இந்த ஷெல்ஃப் இப்போ அடித்து எடுத்துகிட்டு வந்து வச்சது. ஆஸ் யூஷுவல் புத்தர் சொல்ல வேண்டியது. புத்தர் சிலையை வைக்கக்கூடாதோ? ஏன் தம்பி ஆசைப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஆசைப்படுவோம்ல. அதானே ஆசைப்படணும். நீங்கள் சித்தாந்தமெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. ஆசைப்படக்கூடாது, எதையும் அடையக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. புத்தரை ஒன்றும் கம்பேர் பண்ணிடாதீங்க, குழப்பி விட்டுரும். ஆசைப்படணும். ஒரு இலக்கு வேணும். இந்த மாதம் நான் உழைச்சி ஒரு ஐஃபோன் வாங்க போகிறேன்னா உடல் உழைப்பு தான். அதை நோக்கி பயணிக்கணும்ல. அப்போதானே அந்த அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். அந்த ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது. அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆசைன்னு வந்துச்சு அப்புறம் பேராசை எல்லாம் ஒன்று தானே. சரி, ஓகேங்க சார். ஒரு பக்கம் வந்து சமூக ஆர்வலராக இருக்கீங்க, இன்னொரு பக்கம் அட்வொகேட்டா இருக்கீங்க. இடையில வந்து இன்னொரு விஷயத்தையும், இன்னொரு அவதாரம் தமிழ் சார் எடுத்திருக்காரு. என்னன்னு கேட்டா ரைட்டர். அது ஷார்ட் ஃபிலிம் அடிச்சிருக்கீங்க, இயக்கிருக்கீங்களா சொல்றாங்க. என்ன சார்? ஆக்சுவலாக நம்ம முதல்ல கோவிட்டோட ஒரு படம் எடுத்தேன், என் பையன் வச்சு எடுத்தேன். நல்லாவும் இருந்துச்சு. அதில் சும்மா ஏது தம்பி கேமரா நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக நீங்கள் கேமரா என் கைக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக அது வாங்க தெரியாதுங்கிறது, ஹேண்டில் பண்ண தெரியாதுங்கிறதா உண்மை. கேமரா 1000 வாங்கலாமே. வாங்க இப்போ வாங்க 60,000 ரூபாயெல்லாம் புது கேமரா இருக்குது. ஆனால் ஹேண்டில் பண்ண தெரியணுமே. கீழே போட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. என் பையனை வச்சு எடுத்தான். இப்போ நம்ம இருக்கிற ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கிறது. இந்த மாதிரி ஷார்ட் நல்லா தான் இருந்துச்சு அந்த படம். இப்போ கூட ஒன்று எடுத்தோம், சும்மா தம் பிரியாணி ஒன்று எடுத்தோம். அதாவது 40,000 பேர் பார்த்துருந்தாங்க. சும்மா இருக்கிற கிரைம் வச்சு எடுக்கிறது இல்லை. ரெஸ்பான்சிபிள் இருந்துச்சு சார். இல்லை நமக்கு இங்கே வர தம்பி 1000 கோடி கொட்டி அவதாரம் எடுத்தாலும் குறை சொல்கிறோன்னு சொல்லிட்டு தான் இருப்பான். ரெஸ்பான்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம ஸ்பான்சர் பண்ண வேண்டியதை பண்ணிடுவோம். ரெஸ்பான்ஸ் பண்ணுறான், பண்ணாட்டி போகிறான். நமக்கு என்ன இருக்குது சொல்லு? ஆனால் சந்தோஷமா எனக்கு திருப்தி. எனக்கு ஒரு விஷயத்துக்கு சொல்ல நினைக்கணும். இந்த கூலிங் கிளாஸ் போடுறது இருக்குல்ல, இது வந்து பிராண்ட் இல்லை. எங்கள் அக்கா வீட்டு ஃபங்க்ஷனோட கேட்ட வேறு எங்கேயுமே கேட்ட மாட்டேன். டெத்து வீட்டுக்கு போனாலும் சரி, கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, இப்படியே தான் இருப்பேன். இப்போ நைட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் கூட 4 பேர் இருக்குள்ள பார்த்து கவனமாக நடந்து போய்க்க வேண்டியதான். தேர்ட் மாதிரி குப்பை வந்துட்டோம்னா என்ன பண்ணுறது? கூலிங் கிளாஸ் போட்டிருக்கோம்ல, அப்படி இல்லை. இதெல்லாம் டிரான்ஸ்பரன்சி. டே நைட்டு கிளாஸே வெரைட்டியாக ஒரு 30 கிளாஸ் வச்சுருப்பேன். கிளாஸ் எப்படி தான், வாட்ச் எப்படி தான், எதெல்லாம் சின்ன பிள்ளைகள் நமக்கு கிடைக்கலன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வாங்குறது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்காதீங்க தம்பி. அடுத்தவன் இதை செஞ்சா இவன் ரெக்கக்னைஸ் பண்ணுவான், இதை பண்ணா இவன் இங்கே அங்கீகரிப்பான்னு நினைச்சீங்கனாலே நீ தோத்துடுன்னு அர்த்தம். அவன் என்னடா நினைக்கிறது நம்மள, நம்ம நினைப்போம் இதை அப்படின்னு நினைங்க. ஒரு சட்டை நல்லா இருக்கா, நல்லா இருக்கு போட்டுக்கோ. தலைமையில் எப்படி 2 பக்கம் கோடு போடணும்னு எனக்கு ஆசை தம்பி. உண்மையில இந்த டிவி சேனல்லாம் வரலாம் கோடு போட்டு தான் சுற்றுவேன். வக்கீலா இருக்கவங்க போட முடியாதுல்ல சார்? போட முடியாதுல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. என் மயில நான் நினைச்ச மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் என்ன இருக்கு, நினைச்சா போட்டுக்குங்க. வாதாட முடியாதே. வாதாட முடியாதுல்ல, யார் சொல்லுது? அதெல்லாம் வாதாடலாம். அந்த ட்ரெஸ் கோடு தான் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஒரு வக்கீலா இருந்து இது மாதிரி பண்றது நல்லா இருக்குமாங்கிறது தான் இங்கே கேள்வி. பண்ண மனதுக்குள்ள ஆசையா இருக்கு, ஆனா பண்ணலாமாங்கிறது தான் கேள்வின்னு சொல்லுவார். நம்ம இது செய்யலாமான்னு இந்த டெமான்ஸ்ட்ரேட்னு சொல்றாங்கல்ல. இப்போ புத்தர், அண்ணல் அம்பேத்கர், பெரியார், அண்ணா, கலைஞர், எல்லாரும், எம்ஜிஆர், ஜெயலலிதா, வேற யாரும் சொல்லலாம், எல்லாருமே சொல்லுங்க. எல்லாருமே டெமான்ஸ்ட்ரேட். காமராசர் வாழ்ந்து காட்டுனாங்க. பட் நம்ம அந்த டெமான்ஸ்ட்ரேட் ஆகிறதுக்கான முயற்சிகள் தான் பண்றோம். சரிங்க சார், இவ்வளவு விஷயம் நீங்க பண்றீங்களா ஒரு பக்கம் இருக்கும் சார். இந்த அவதூறு வழக்குகளை பத்தி நீங்க பேசுறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து சில பேட் கமெண்ட்ஸ் கூட வந்து, அதை பத்தி என் மீது மலத்தை அள்ளி வீசுங்கள், நான் அதை உரமாக்கி எருவாக்கி நான் மரமாக வளருவேன். அவதூறுக்கு விளக்கம் தான். வேற என்ன இருக்கு விளக்கம்? ஒரே லைன். என் மீது மலத்தை அள்ளி கொட்டுங்கள், நான் அதை உரமாக்கின்னு சொன்ன உன்னை உமிட் பண்ண மாட்டேன். உரமாக்கி எருவாக்கி நான் மரமாக வளருவேன். அவதூறுகள் தான் எனக்கு உரமே. அவதூறு இல்லாம எப்படி தம்பி மரம் வளரும்? சாணி போடாம மரம் வளர்ந்துருமா? உரம் இருக்காது. உன்னை எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்க, அப்படியே இந்த மீன் தொட்டியில் உள்ள மீன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆயிடுவோம்.
ஒரு ஜாப்பனீஸ் கதையோட முடிப்போம். ஏன்னா சும்மா ஹாப்பி பர்த்டே கொண்டாடினா நல்லா இருக்காது. அது இந்த பிறந்தநாள் அன்னைக்கு உங்க ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க? ஜாப்பனீஸோட கதையோட முடிப்போம். உலகத்திலே பெரிய கண்டுபிடிக்கிறது ஜாப்பனீஸ். ஜாப்பனீஸ் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அவனோட மெயின் டிஷ்ஷே மீன் தான். மீன் இல்லாமல் அவனால இருக்கவே முடியாது. அப்படி பார்த்தப்ப அந்த ஒரு மாதிரி ஜாப்பனீஸோடைய ஸ்பீடெல்லாம் குறைய ஆரம்பிச்சது. அப்போ இந்த அரசாங்கம் ஆய்வு பண்ணுறாங்க, என்னடா இவன் வேகம்லாம் குறையுது இவனுக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவோம்ல, ஃபுட்டில் தாண்டா எதுவும் ப்ராப்ளம் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாப்பிட்றது மீன் தான், அதை ஆராய்ச்சி பண்ணுறான். அவன் சொல்கிறான், கடலுக்கு போய் 15 நாள் 20 நாள் கழிச்சு மீன் வருது, ஐஸ் வச்சு வருது. ஸோ அந்த மீன் சாப்பிட்றதுனால அவனுக்கு அந்த டெம்டேஷன் குறையிறான் அவன் அப்படின்னோன்னே டக்குனு ஒரு கப்பலே எடுத்து கப்பல் ஃபுல்லாக தண்ணியை நிப்பாட்டி அதில் மீனை பிடிச்சி கொட்டுறாங்க. கொட்டு வந்து இங்கே மக்களுக்கு கொடுக்குறாங்க. வியாபாரமும் ஆகலை, மக்கள் மறுபடியும் மந்தியாகவே இருக்கான். என்னடா கொடுமை இது, உயிர் மீனாக கொடுக்குறோம் அப்பையும் இப்படியே இருக்கிறான் அப்படின்னோன்னு அப்போ தான் ஒருத்தர் அறிவித்தான், அதுக்குள்ளே ஒரு ஷாக்கை தூக்கி ஒன்று போடுவோம், சுறாவை போட்டோம்னா அந்த சுறா அதை வேட்டையாட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து இந்த மீன் தப்பிச்சு 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 கரை சேர்ந்த மீனை மட்டும் சாப்பிட வைப்போம். பிஸ்னஸ் ஆகிடும், உயிர் மீனாகவும் சாப்பிடுவான். அதேமாரி ஒரு ஷாக்கை தூக்கி உள்ளே போடுறாங்க. அது கொஞ்சம் மீனை சாப்பிட்ருந்தான், அது உயிர் வாழணும்ல கப்பலுக்குள்ள. அதில் தப்பிச்சு தப்பிச்சு தப்பிச்சுக்குள்ள எல்லா மீனும் உணர்ச்சி வசமாகவே இருந்தது, மாட்டிக்கூடாது மாட்டிக்கூடாது மாட்டிக்கூடாதுன்னு. அப்போ அந்த நாடு கண்டுபிடிச்சது. வர்த்தகத்திலையும் நம்பர் 1 ஜாப்பனீஸ் மீன் வந்துச்சு. அந்த நாட்டு மக்களும் ஆரோக்கியத்தில் நம்பர் 1 வந்தார்கள். நம் எதிரிகளும் அப்படித்தான். யாருமே இல்லைன்னா அந்த கப்பலில் பிடிச்சி போட்ட மத்தி மீன் மாரி ஜெவனின்னு கிடப்ப 4 பேர் ஒன்று நோண்டிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதுலேயும் தப்பிச்சு அதுலேயும் தப்பிச்சு அதுலேயும் தப்பிச்சு ஒரு ஆர்வம் இருக்கும். அதுதான் என்னுடைய ஒரு தாரக மந்திரமாக வச்சிருக்கேன். புத்தர் தான் சொல்லுவார், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. பிரச்சனை இருந்தால் தான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இந்த நன்னாளிலே இந்த எளியவனை வந்து வாழ்த்தியமைக்கு நன்றி 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 சார். உங்க பிறந்தநாள் அன்னைக்கு வந்து உங்களை பத்தி நிறைய விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கிய ஒரு குட்டி ஸ்டோரியோட மக்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்தீங்க. வாழ்த்த வயதிலே வணக்கம். இவர் எப்பவுமே கேமராவுக்கு பின்னாடியே நிற்கிறாரு. இங்கே வாங்க, நீ கேமராவுக்கு முன்னாடி வரட்டும். இவர் கேமராமேனு, எப்பயுமே கேமராவுக்கு பின்னாடி அவரையும் பிடிச்சி இழுத்து விடுங்கல்ல. எல்லாம் இவங்கெல்லாம் கேமரா பின்னாடியே நிற்கிறவங்க, எப்பயும் கேமரா முன்னாடி வர மாட்டுறாங்க. இதில் வாழ்த்துனா என்னை வாழ்த்திருக்கீங்க ஃபேஸ்புக்கில் வீடியோலையும். வாழ்த்துறவங்க எல்லார் பேரையும் எடுத்து நான் வாசிச்சிடுறேன். இன்னைக்கு எந்த அளவுக்கு நேரம் இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காக வேண்டி ஒரு வீடியோ நிச்சயமாக போடுறேன். நன்றி.